ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடு தெரியுது, அந்த பக்கம் போய் உட்காருவோம். சிஸ்டர், மாலை வணக்கம். காபி குடிச்சேன் சிஸ்டர். இப்போ தான் காபி சாப்பிட்டேன். இதான் காபி குடிச்சிட்டு சரி இன்னைக்கு வந்து பவர் கட்டு கேட்டுக்கோங்க. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே இன்னும் கரண்ட்டு வரல. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை 2 வாரமாக உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆமாம் சிஸ்டர், நல்ல இடம்தான். இன்னும் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். இருக்கிற இடம் கொஞ்சம் கிராமப்புறம், நல்ல இடம். தேங்க்யூ. இடம் நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போதுமே கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையிலேயே இருக்கும். அவன் என்ன பண்ணுறது, ஏதாவது சொந்தமாக வாங்கணும்னு தான் ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம், கடவுள் கையில்.
இந்த எல்லாரும் வீடியோவில் கனெக்ட் ஆகி நேரலை போடுறாங்களா, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. நண்பர்கள் யாரும் தெரிஞ்சால் அதை பண்ணுங்க. ஒரு சில லைவ் நான் பார்த்தேன். ஒரு 2-3 யூடியூபர்ஸ் வந்து சின்ன சின்ன சேனல், என்னைய மாதிரி சின்ன சின்ன சேனல் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து அப்படின்னு லைவில் வராங்க. அதனால் பேசுகிறதுக்கு கலந்துரையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. சும்மா எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். நமக்கு ரொம்ப இதில் உள்ளது வந்து இந்த டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது. இந்த பனைமரத்தில் எவ்வளோ நொங்கு கிடக்கு பாருங்க. ஏறி பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, மரம் ஏறுறதுக்கு ஆள் கிடையாது. சீமான அண்ணனை தான் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இது வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே ஓவர் காத்தடிக்கும் போது அப்படியே அடி தூரோடு விழுந்துருக்கு மரம். இது ரோட்டு மேலே வேற இருக்கா, கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் விழுந்துருச்சு. இல்லைன்னா இந்த கரை ஃபுல்லாகவே மரங்கள் தான். அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக மரம் நிற்கிது பாருங்க. நிறைய மரங்கள் இருந்தது, எல்லாமே விழுந்துருச்சு. அது ஓவர் காய், நிறைய காய் பிடிச்சி அந்த லோடு தாங்க முடியாமல் அது ஆட்டோமேட்டிக்காக விழுகுது காற்று பலமாக அடிக்கும்போது. எல்லாமே ஹைவேஸுக்கு சொந்தமான மரங்கள். அழகே அழகே
வருமா பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணி கொடுத்து பார்ப்போம். வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லைவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஹலோ, டாக்டர் டொக்கமா? அந்த மச்சி மச்சி சாவி எடு. மேலே போய் கொஞ்சம் வியூ காமிப்போம். ஆரீராரோ ஆராரோ
தென்னை மரம் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் கை வைக்க முடியாது, அடுத்த ஆளுக்குள்ளது. நண்பர்களே, இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இந்த சூழல், இந்த இடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுற்று மலைகள், தோப்புகள் பாருங்க. மலை தென்பு இந்த பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. சுத்துக்கும் அதுதான். இந்த மலையில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, பண்பொழி முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலை கோவில், பாலசுப்ரமணிய சுவாமி. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இங்கே நல்லா தெரியுது பாருங்க மலை மேலே வந்தோம். இது வந்து குற்றாலம் பகுதி. இந்த பக்கம் உள்ள மலை வந்து குற்றாலம் பகுதி. வீராசாமி வீரா, ஹாய் ப்ரோ. இது வந்து குற்றாலம் ப்ரோ. குற்றாலம் பக்கத்தில் வந்து அழகப்பபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். குற்றாலத்திலேருந்து கரெக்டாக வந்து 4 கிலோமீட்டரில் அழகப்பபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். திருநெல்வேலி மாவட்டம். இப்போ தென்காசி எங்களுக்கு தனியாக மாவட்டம் ஆக்கிட்டாங்க. கேரளா வந்து எங்களுக்கு வந்து கேரளா இங்கேருந்து வந்து ஒரு எவ்வளோ தூரம் வரும், அச்சங்கோயில் கரெக்டாக இங்கேருந்து கேரளா வந்து ஒரு 15 கிலோமீட்டர். இது வந்து கேரளாவுடைய பார்டர். 15 கிலோமீட்டர் கூட கிடையாது, 6 கிலோமீட்டர் போனால் புளியரை செக் போஸ்ட் வந்துடும். புளியரையை தாண்டினோன்னா கேரளாவை ஒட்டிய பகுதி. ஃபுல்லாக ஊரை சுற்றி இந்த மாதிரி மலைகள் தான் இருக்கும். எல்லா பக்கமுமே மழையும் அடிக்கடி பெய்யும். ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அடிக்கடி சளி பிடிச்சிக்கிடும், காய்ச்சல் வரும். பாப்பா எல்லா இதுவும் அனுபவிக்கணும். ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கும். அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடங்கள் வந்து நல்லா தெரியும். எங்களுக்கு வந்து சிட்டி நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் சிட்டியை நாங்கள் விரும்புறதில்லை. பெரும்பாலும் இந்த ஏரியா விட்டு வேறு எங்கே வந்தாலுமே 1 நாள் 2 நாள் தங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா இந்த கிளைமேட் வந்து அப்படி கூலிங்காகவே இருந்து பழகிட்டோம். அதுக்கப்புறம் வேறு இடங்களுக்கு வந்து இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் உண்டாகும். எப்படா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும்.
இங்கேருந்து இந்த மலைகள் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியுது. ஆனால் கேமராவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மறைச்சிரும். இந்த மரங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து மறைக்கும். இந்த ஒரு மரம், அந்த ஒரு மரம் மட்டும் மறைக்கல அப்படின்னா அந்த பக்கம் மலை வந்து நல்லா அழகாக தெரியும். ஆனால் கீழே நின்று எடுத்தோம்னா மலை தெரியாது. மேலே ஹைட்டுக்கு வரும்போது அந்த மலை வந்து நல்லா தெரியும். நைட்டு கரண்ட் போச்சுன்னா இங்கே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே வந்து உட்காந்து இந்த நிலவு வெளிச்சத்தில் இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவோம் எல்லோரும். நல்லா கிரவுண்ட் மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா. இது பூரா மழை பேஞ்சு இப்படி பாசி பிடிச்சி தண்ணி கெட்டி கிடந்து அப்படி பாசி பிடிச்சிதான். மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் மரங்களும் ஆசிரி. ஏங்க நீங்கள் லேடியா ஜென்ஸா? எதுக்கு இந்த மாதிரியான கெட்ட வார்த்தை? சரி, அது உங்கள் விருப்பம். உங்களுடைய பழக்க வழக்கம், அதை மாற்ற முடியுமா? முடியாது. இருந்தாலும் ஒரு பொதுத்தலங்களில் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பேர் வந்து பெண் பெயர் வச்சுருக்கிறீங்க, நல்லாவா இருக்குது இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் பேசுறது? பார்க்க பிடிக்கலன்னா போயிடலாமா நீங்கள்? கெட்ட வார்த்தை பேசணும்னு அவசியம் இல்லையே. அதாவது பொதுத்தலங்கள், சோசியல் மீடியா அப்படிங்கும்போது முகம் தெரியாது, நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை என்ன நிறையா பேருக்கு. இந்த ஹாசினிங்கிறவங்க வந்து ஆனா பெண்ணான்னு தெரியல, ஒரு கெட்ட வார்த்தையை ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெண்ணா இருந்தால் ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, பரவாயில்ல. ஒரு சதவிகிதம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க, அப்புறம் வந்து லவ் குறியும் போட்டிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த வார்த்தையும் சொல்லி இருக்கிறீங்க. என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்கன்னே தெரியல போங்க. சரி, நேரலையில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை மறுபடியும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லோரும் கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் எங்கள் ஏரியாவில் நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே நான் போகும்போது கண்டிப்பாக லைவ் போடுறேன். லைவ் போடலை அப்படின்னா கூட ஒரு வீடியோவாக எடுத்து கூட அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல வார்த்தைகளை உச்சரித்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் நண்பர்கள் புதுசாக இணைகிறாங்களே, வாங்க, எல்லாருக்கும் வணக்கம்.